ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் அமெரிக்க பிரசிடென்ட், அவரோட ரூமில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக மனுஷன் இப்போ இந்த நிலைமை தான் இருப்பான். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்களே நம்புவீங்க. கண்டிப்பாக ட்ரம்ப் இந்த நிலையில் தான் இருப்பார் அப்படின்றத ஒத்துப்பீங்க. அதை கமெண்ட்லேயும் போடுவீங்க அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கான ஒரு உன்னத சேனலில் தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து சேர்ந்துடும். டெய்லி 6 மணிக்கு ஈவினிங் வரும், 6:05க்கு. ஸோ இந்த சேனலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த கியூஆர் கோட் இருக்குது, அதில் உங்களால் சப்போர்ட்டை வந்து நீங்கள் செய்யுங்க. ப்ளஸ் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, விஜய் டாக்ஸ், அதுதான் என்னுடைய மெயின் சேனல். அந்த சேனலில் இது வரைக்கும் யாரும் வரல, பார்க்கல அப்படின்னா புதுசாக இங்கே வர்றவங்க அந்த சேனல்லையும் போய் பாருங்கள். அது முழுக்க முழுக்க தளபதிக்காகவே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல். இப்போ இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஈரான் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஏன் இந்த நடந்துக்கிட்டு இருக்கு, உலக சூழ்நிலை ஏன் இந்த மாதிரி சண்டை நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்றத நான் விளக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்பலாம் ஆரம்பிக்கல, ஒரு 4-5 நாள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சேனல் ஆரம்பிச்சு. ஸோ எல்லா வீடியோயும் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக இந்த வாரம் நடக்குது, இது எப்போ நிற்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அதில் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் மூக்கை வந்து நுழைச்சிட்டாப்புல ட்ரம்ப்பு, வெளியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாகிடுச்சு இப்போ ட்ரம்ப்போட நிலைமை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக ஈரானை தட்டி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்கள் யாருக்கிட்ட கை வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுடா. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு என்னை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்றத ஸ்ட்ராட்டஜியை சொல்லாமையே வச்சுருந்தனால தான் இன்றைக்கி அமெரிக்கா ட்ரம்ப்போடைய அந்த நிலைமைக்கு காரணம். அது அப்படி என்ன நிலைமைன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். Who's truly a nation of great terror and power. Look what happened in the last 2 weeks. They weren't supposed to go after all these other countries in the Middle East. Those missiles were set to go after them. So they hit Qatar, Saudi Arabia, UAE, Bahrain, Kuwait. Nobody expected that. We were shocked. And the other one, they fought back. They could have yielded. இதில் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியுதா? ஏதாவது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது எங்களுக்கு ஈரான் வந்து ஈஸி டார்கெட் தான். அது அவ்வளோ பெரிய நாடெல்லாம் கிடையாது. நாங்கள் தட்டி தூக்கிடுவோம் ஈஸியாக, ஒரே வாரத்துலலாம் அடித்து முடிச்சிருவோம். ஆனால் ஒரு விஷயம் வந்து இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஈரான் அடித்தா ஈரான் திருப்பி எங்களை அடிக்காமல் பக்கத்தில் இருக்க அரபு நாடெல்லாம் அடிக்கிறாரியா. இதை எவனுமே என்கிட்ட சொல்லலை. யார்? ட்ரம்ப் சொல்கிறாப்புல. இது எவனுமே வந்து என்கிட்ட சொல்லலை. இந்த அட்வைஸை எனக்கு கொடுக்கல, என்கிட்ட கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் நான் போகிறத ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிரசிடெண்ட் சொல்கிற விஷயமா இது? நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்திலே நம்பர் 1 நாடு, வல்லமை படத்தை நாடு, அவர் தான், அவங்க டிசைட் பண்ணுறதா எல்லாமே அப்படின்னும் போது அந்த ஆள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு இது பேசலாமா? ஆனால் பேசுகிறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கல. இஸ்ரேல் தூண்டி விட்டது மூலியமா அவரும் பேராசை பெருநஷ்டன்றது தெரியாமல், ஆயில் கிடைக்குதா, நம்ம ஆயில் எடுத்து நம்ம ஆட்டை போட்டு நம்ம பொருளாதாரத்தை பெருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இறங்கினாப்புல. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு செக் என்ன அப்படின்னா, இங்கே அடிக்கும்போது அவன் அங்கே அடிக்கிறான் அப்படின்றதான் பிரச்சனையே. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அரபு நாடுகள் அப்படின்றது ஏதோ ஒரு நாடாக இருந்தால் பரவாயில்ல. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், ஏமன், கிட்டத்தட்ட ப்ளஸ் ஈராக். இப்போ லிபியா சப்போர்ட் பண்ணல, லிபியா அடிப்பான் ஈரான். அப்போ ஒட்டுமொத்த அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த அரபு நாடுகள். இங்கே எல்லா இடத்துலையுமே எண்ணெய் வளம் இருக்குது. சவுதி அரேபியாவில் ஒரு டைப் ஆஃப் எண்ணெய் வளம் இருக்குது, ஈரானில் ஒரு டைப் ஆஃப் எண்ணெய் வளம் இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, அதே மாதிரி குவைத், கத்தார், எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ
இந்த எண்ணெய் வளத்தை ஆட்டையை போடுறதுக்காக தான் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா இந்த நாடுகளில் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அந்த நாட்டில் அவங்களுடைய ஆர்மியெல்லாம் இறக்கி இவங்களுடைய அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிலே இந்த நாடுகளை வச்சுக்கிச்சு. ஸோ அந்த தைரியத்தில் தான் அமெரிக்கா என்ன பண்ணான்னா நம்ம ஈரான் வச்சோம்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த நாடுகளில் நம்ம படைகள் இருக்குது, நம்ம ஆர்மிஸ் இருக்குது, நம்ம ஏர்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை வச்சு ஈரானை ஈஸியாக தாக்கிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இஸ்ரேலை மட்டும் வச்சு அட்டாக் பண்ணாமல் இந்த நாட்டுகளோட இருக்கக்கூடிய ஏர்பேஸை நம்ம சப்போர்ட் எடுத்துப்போம். ஏன்னா இந்த நாடுகள் டைரெக்டாக ஈரானுக்கு சண்டை போட போகாது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆர்மி பேஸை வச்சு அடித்தா யார் என்ன பண்ண முடியும், ஈரான் எப்படி கேட்பான் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டாப்புல பாருங்க. அந்த மனக்கணக்கில் மல்லடி போட்டது ஈரான். ஏடா நீ என்னை அடிப்ப, என் அண்ணன் தம்பி மாதிரி இருக்க நாடுகளில் நீ கொண்டாந்து செட்டில் ஆக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ என்னை அடிப்ப, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா, எப்படி நான் விடுவேன், அடிக்கிறேன்டா நானும் சொல்லிட்டு இவன் திருப்பி இவன் அடிக்க ஆரம்பித்தது தான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய தலைவலி. இதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஈரான் எடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்றைக்கி அது நடக்கிறனால தான் அமெரிக்கானால் ஒன்றுமே பண்ண முடியாமல் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு மேஜர் சி, அதாவது கடல் வழித்தளம் கப்பல்கள் வந்து போகிறது, அதில் தான் இந்த உலகத்துடைய 20% எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குது, ஆயில். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இன்னொரு அதே மாதிரி ஒரு போர்ட் இருக்குது பாபுல் மந்திப்னு, அந்த சைடு அது வந்து பார்த்தீங்கன்னாலும் ஹோதீஸு அப்புறம் இந்த சொமாலியாஸு இவங்களுடைய கண்ட்ரோலில் அது இருக்குது. அந்த பக்கம் கப்பல் போகிறதுலையும் ஒரு 15 to 20% அதுலேயும் போகுது. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது சுயஸ் காலைன்னு, அது வந்து சுத்தமாக வேலைக்கே ஆகலை, அது போச்சு. ஸோ இந்த 3 தான் இந்த கடல் பாதைகளை வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் சுருக்கமான வழியில் நாடுகளுக்கு போகிறது. இல்லைன்னா ரொம்ப தூரம் கலந்து வரணும், அது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் மேஜர் எக்ஸ்பென்ஸ் ஆகும், அது வந்து பயங்கரமான மக்களை பாதிக்குன்றனால இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸு ஒட்டுமொத்தமாக ஈரான் கண்ட்ரோலில் இருக்கிறனால இவங்களால என்ன பண்ண முடியலன்னா இந்த கப்பல்களை எடுக்க முடியல. இந்த கப்பல்கள் எடுக்க முடியாதனால என்ன ஆகுதுன்னா பல நாடுகளுடைய பொருளாதார பிரச்சனை இங்கே இருக்குது. இப்போ இந்த கப்பலும் மாட்டிக்கிச்சு, ஈரானை முழுசாகவும் அடிக்க முடியல. ஈரான் அடிக்கும்போது ஈரான் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க நாடுகளில் அடிக்கிறான். அதில் மேஜராக எங்கே அடிக்கிறான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தான் அடிக்கிறான், ஏன்னா அதுதான் பக்கத்தில் இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபேக்ட்ரி அவங்களோட வெல்த் எல்லாத்தையும் அடிக்கும்போது இந்த நாட்டிலையும் பிரச்சனையாகுது, இந்த நாட்டுக்கான பொருளாதார இழப்பாகுது, இந்த நாட்டுடைய டூரிசம் ஸ்டாப் ஆகுது, இங்கே இருக்க மக்கள் வேலையை விட்டு போகிறாங்க. இது எல்லாமே இப்போ இந்த நாடுகளுக்கும் பிரச்சனையாகுது. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையை கொண்டாந்து இங்கே நிறுத்திடுச்சு ட்ரம்ப் முன்னாடி. ஸோ இந்த டயத்தில் ஈரான் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடலை. என்னது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடலை, நாங்கள் அந்த வழியாக கப்பல் போகிறதுக்கான தடையை மட்டும்தான் போட்டிருக்கோம், நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வழியை மூடலை. வழியை மூடிட்டாங்கன்னா அந்த பக்கம் கப்பலே வர முடியாது. நான் சொன்ன மாதிரி சுயஸ் காலம் மாதிரி அந்த பக்கம் கப்பலே வர முடியாது. நாங்கள் அதனால் அந்த வழித்தடத்தை மூடலை, நாங்கள் தடை போட்டிருக்கோம். இந்த அமெரிக்கா எங்களை அடிக்குது, இஸ்ரேல் எங்களை அடிக்குது, இந்த நாடுகள் கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணலை, இவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அதை நீங்கள் கேட்காம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கப்பல்கள் இந்த வழியாக போச்சு அப்படின்னா நாங்கள் அடித்தோம்னா நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ற ஒரு செக்கை வச்சிட்டாங்க. அதே நேரத்தில் எங்ககிட்ட எந்த நாடுகள் வந்து சுமூகமாக பேசுதோ அந்த நாடுகளுக்கான கப்பலை விடுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்தியாவோட கப்பல்கள் 2 வந்து நேற்று சேர்ந்தது. அப்போ மற்ற நாடுகள் பார்க்குது, ஆமாப்பா இந்தியா போகுது, பேசுகிறாங்க, இந்தியா பிரதமர் போகிறாப்புல பேசுகிறாப்புல, அவருக்கு தேவையான எல்பிஜி லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சைனா அவர் விட்டுட்டே இருக்காரு, ஏன்னா சைனா தான் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த மற்ற நாடுகள்லாம் வந்து நீங்கள் வந்து பேசுங்க, நான் கொடுத்துட்றேன், வழி விட்டுறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாப்பு. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க, பேசாமல் நம்ம போய் இவர்கிட்ட பேசி நமக்கு தேவையான ஆயில் மற்றதெல்லாம் எடுத்துருவோமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆல்மோஸ்ட் மற்ற நாடுகள் வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, உலக நாடுகள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க நம்ம போயிட்டு நம்ம கப்பல்களை ஆர்மி சப்போர்ட்டோடு நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் கூடும்போது, போயா உனக்கு வேலை இல்லை, நீ போய் எனக்கு என்னென்னு சண்டை போட்டுட்ருப்பேன், நான் வந்து எங்கள் ஆளுங்களை இவ்வளோ கொண்டு போகணுமா, அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படிலாம் ப்ரெஷர் கொடுத்தாலும் அமெரிக்கா தான் பெரிய நாடாச்சுப்பா, இவங்க சப்போர்ட்லாம் இல்லாமல் டைரெக்டாக அவங்க ஆர்மி வச்சு அவங்க கப்பலை கூப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறார் பாருங்க. Takes two to tango. We have to get people to take their $1 billion ship and drive it up. If when Pepe has his big sugar ships coming around and they cost $1 billion,
and we say, I think it's okay now, Pepe, take your ship, drive it through the Strait of Hormuz, he may say, let me wait a little while, because it takes ship owners, and these ships are very expensive. They could cost up to $2 billion. So they don't want to take a chance that, gee, I think you'll be okay. They got to know it. So they don't have to set, we don't know if they even set any mines. But the thought that they may have is enough to keep people from saying, we don't need it. அவருக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறேன். அந்த கப்பல்லாம் அங்கே இருக்குல்ல, இந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்டு. ஒவ்வொரு கப்பலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்லியன்ஸ் டாலர் செலவு பண்ணி நாங்கள் பில்ட் பண்ணுறோம். இந்த கப்பல் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இவங்க இந்த கப்பலை கொண்டு போகும்போது அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் மேனோடைய கப்பல் இருக்குன்னு வச்சுங்க, இவங்க கொண்டுட்டு போகும்போது ஒரு பாம்பு பிளாஸ்ட் விழுந்து அந்த கப்பல் நாசமாக போச்சுன்னா இன்சூரன்ஸ் கிடைக்காது. ஏன் தெரியுமா? இன்சூரன்ஸ்காரன் சொல்லுவான், உனக்கு தான் அங்கே போர் நடக்குதுன்னு தெரியுதுல்ல, நீ இதுக்கு கொண்டு போனேன்னா நான் வந்து காசு கொடுப்பேனாடா உனக்கு அப்படின்னு அவன் தரமாட்டான் காசை. ஸோ அந்த ரிஸ்க்கை இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் எடுக்க முடியாது. அப்போ அந்த போர்ட்டில் தான், அந்த கடலில் கப்பல் எல்லாம் நிற்குது. சரி, இவங்க ஆர்மி கப்பலை வச்சு கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்மி கப்பலில் ஈரான் அட்டாக் பண்ணிட்டா அந்த ஆர்மி கப்பல் சேதம் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு கப்பலுமே அமெரிக்காவோட ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா 200 பில்லியன்ஸுக்கு மேலே செலவு பண்ணி அவங்க பில்டப் பண்ணுறாங்க. ஒரு 2-3 கப்பலை தாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. திருப்பி அந்த கப்பலோட கட்டுமானம் என்னாச்சு, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் என்னாச்சு. இப்போ ஒரு ஃப்ளைட்டை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளைட் கப்பல் இருக்குது, அதில் கேட்ட ஏகப்பட்ட ஃப்ளைட் இருக்கும், அடித்து மொத்தமாக சாட்டினாங்கன்னா என்ன வருது? அப்போ இங்கே இந்த பக்கம் கப்பல் அடி வாங்கும், பொருளாதார அடி வாங்கும், பேர் அடி வாங்கும், எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா அது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 400 கிலோமீட்டர் வந்து ஈரானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 20-30 கிலோமீட்டர் தான். அந்த 20-30 கிலோமீட்டர் வளைஞ்சு வர பகுதி, அதில் கப்பல் வேகமாகலாம் போக முடியாது, ஸ்லோவாக தான் போகணும். அப்போ அந்த ஸ்லோவாக போகிற நேரத்தில், டைம் எடுக்கிற நேரத்தில் ஈரான் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். எங்கேருந்து வேணாலும் மிசைல் மூலியமாக அட்டாக் பண்ணலாம், ட்ரோன் மூலியமாக அட்டாக் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லைனாலும் அவங்க ஈரானை சுற்றி மலையாக இருக்கிறனால ஏதாவது மலைக்குள்ளே உட்காந்து கூட ராக்கெட் லான்ச்சர் வச்சு கூட அட்டாக் பண்ண முடியும். ஸோ எப்படி வேணால் அவன் அட்டாக் பண்ணுவான். இப்படி பல தொல்லைகள் வந்து ட்ரம்புக்கு இப்போ தலைமையில் இருக்குது. இப்போ இந்த கூத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஈரானுடைய கமாண்ட் சீஃப் இருக்கார்ல, இப்ராஹிம் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். A message to the President of the United States. The outcome of war cannot be determined by tweets. The result of a war is determined in the field, the very place where you and your forces do not dare to approach, and you can only talk about it in your tweets. It's better to name this war as epic fear instead of epic fury. இதை விட ஒரு மானக்கேடு ட்ரம்ப்புக்கு வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த போருக்கு பேரே அவங்க வச்சுருக்கிறதுனா எபிக் ஃபியூரி அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. யாரே அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து. அதை எபிக் ஃபியூரின்னு வைக்காத, எபிக் ஃபியர்னு மாற்றிரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்ருக்காப்புல ட்ரம்ப்பை. ஏன் தெரியுமா? ட்ரம்ப்பு கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் அப்படின்றது களத்தில் நடக்கிறது. இப்படி உட்காந்து ட்விட்டர் பேஜில் ட்வீட் போடுறது கிடையாது. நீ ஆரம்பத்துலேருந்து வெறும் ட்வீட் தான் போட்டுக்கிட்டு இருக்க, இங்கே களத்தில் வந்து சண்டை போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வாரியா வாயான்னு சொல்லிட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க வீணா ஈரானு. என்ன கெத்து பெத்தி அவைகளுக்கு வம்புக்கு இழுக்கிறாங்க. இப்படிலாம் சொன்னால் ஈரானுக்கு ட்ரம்ப்பு காண்டு ஆகாதா? அந்த காண்டு ஆகணும், வெறுப்பாகணும், அவன் இன்னும் கொஞ்சம் ஈரான் அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இவங்க இன்னும் கொஞ்சம் செயல் பண்ணணுன்னு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஈரானு. அதை வச்சுக்கிட்டு செம்மையாக கேம் ஆடுறான். அது மட்டும் நல்லா தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஈரானோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரில, அவங்க என்ன மைண்டில் வச்சுருக்காங்கன்னு தெரில, எதை நோக்கி இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி எந்த ஒரு விஷயமே புரியாமல் இஸ்ரேலோட எடுப்பார் கைப்பு இல்லையா ட்ரம்ப் ஆனதால் இன்றைக்கி ட்ரம்புக்கு தான் மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா அவர் தான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட், அவர் தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம், ஒட்டுமொத்த நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்க இந்த வார்னால் அதை சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும். ஏகப்பட்ட ப்ரெஷர் எல்லா நாடுகளில் இருந்தும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த ட்ரம்ப் இப்போ இந்த கமாண்டர் பேசினார்ல, எபிக் ஃபியர்னு மாற்றிக்கிங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்கார்ல, இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கொந்தளித்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இனி ரியாக்ட் ஓவராக இருக்குமா, இல்லை ரியாக்டர் வந்து புஷ்ஷுன்னு ஆயிருமா அப்படின்றத இனி வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இந்த போர் நிற்குமா நிற்காதான்னு கேட்குற உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன்,
வீரியமாகிக்கிட்டு போகுது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மட்டும் இல்லாமல் இங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பற்றி ஏகப்பட்ட நியூஸு நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லாத்தையும் முழுசாக அப்படியே நம்பாதீங்க. அது எல்லாம் அப்படியே கிடையாது. இங்கே அட்டாக் நடக்கிறது உண்மை தான். ஆனால் இது வரைக்கும் பப்ளிக் இருந்த இடத்துல பெருசாக எந்த அட்டாக்கும் இல்லை, யாருக்கும் எந்த பெருசாக பிரச்சனையும் இல்லை. ஒரு அட்டாக் வருது அப்படின்னா நமக்கு மெசேஜ் வந்துடுது. மெசேஜ் அந்த அட்டாக் முடிகிற மாதிரி இருக்குன்னா மெசேஜ் திருப்பி வருது, ஓகே சேஃப் ஆயிடுச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் இந்த நாடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அமெரிக்கா பேசஸ், ஆயில் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி ஒரு சில இடங்களை தவிர பொதுமக்கள் போக வரக்கூடிய இருக்கிற இடங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றனால அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்ட விஷயத்தை நம்பி பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். அட்டாக் நடக்கிறது உண்மை, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு UAE அவங்களோட இன்டர்செப்டர்ஸை வச்சு வரக்கூடிய ட்ரோன்ஸையும் சரி மிசைல்ஸையும் சரி மேக்ஸிமம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுங்க, அப்படி ஒரு லைக்கை போடுங்க, அப்படி ஒரு ஷேரை போடுங்க, அப்புறம் சேரை போட்டு உக்காருங்க. ஓகே, பை.